நெத்திலி கருவாடு தொக்கு சொல்லலாம், கூட்டு சொல்லலாம். எப்பவும் போல் நம்ம மீன் கறிக்கு வைக்கிறோம்ல அதே மசாலா தான். பொடி உள்ளி, ஜீரகம், பூண்டு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி. மல்லிப்பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தல் பொடி வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்து மை போல் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். கருவாடுலேயே நெத்திலி கருவாடும் பாறை மீன் கருவாடும் தாங்க சத்து அதிகம். பச்சை மீனை விட ரொம்ப சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கடாய் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலையை அதில் விட்டுருவோம். அப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், பச்சை மிளகு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துருவோம். உப்பு மட்டும் இப்போ போட்டுறாதீங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் இப்போ போட்டுறாதீங்க. என்ன கருவாடு வந்து உப்பு போட்டு தான் காய வைப்பாங்க. அதனால் அது நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கட்டியாக தான் வைக்க போகிறோம். அப்புறம் கருவாடு, நெத்திலி கருவாடு இதை க்ளீன் பண்ணி நான் அதில் போட்டுருவேன். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருவோம். மறந்துடாதீங்க, உப்பு வந்து லாஸ்ட்டு போடுங்க, இப்போ போடாதீங்க. பாருங்கள், கருவாடு கறி ரெடி ஆகிட்டு கட்டி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.